டயட்லாம் இல்லையா நீங்க? நான் உன்னை கேட்டனாடா? உன்னை கேட்டா டயட்டு, புரோட்டீனு, அதுக்கப்புறம் கீட்டோ 1,00,000 அவ்வளவுதான். போட்டுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க ஏன் வெயிட் குறையலன்னு. அட்டர் வேஸ்ட். நீங்க பாடி ஷேமிங் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கமெண்ட் ரொம்ப ரொம்ப நெசசரியான ஒண்ணு இல்லவே இல்ல. ஒரு ஆக்டர் ஒரு விழால கலந்துக்கிட்ட ஒரு புகைப்படம், அந்த ஒரு புகைப்படத்தை வச்சு 1000 ரைட்டப். ஹாய், வெல்கம் டு டோஷிலா அன்லிமிட்டெட். என்னடா இது நல்லா சப்பலாலாம் கொட்டி நல்லா பாகவதர் மாதிரி பாட்டு பாடுறதுக்கு ஒரு செட்டப்போட ரெடி ஆயிருக்கேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, 2 விஷயத்துக்கு இந்த செட்டப் ரொம்ப அழகா இருக்கும். நல்லா அப்படி தாளம் போட்டு பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு வாழை இலை போட்டு சாப்பாடு, பொரியல், குழம்பு எல்லாம் வச்சு பாத்தி கட்டி அப்படி ருசிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த செட்டப் அழகா இருக்கும். என்னோட எந்த செட்டப்னு உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் பாடினா நீங்க தாங்க மாட்டீங்க. ஆப்வியஸ்லி நல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு செட்டப்ல நான் உட்காந்துருக்கேன். சரி, நல்லா சாப்பிட்றோம், எங்க ஆள் இல்லை, யாராவது கூட்டிட்டு வரலாம்ல, ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆக்சுவலா நான் சாப்பிட்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப பர்டிகுலர். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் தேவையில்லாத சில விஷயங்களை காதுக்குள்ள வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்களை மட்டும்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கூட வச்சுக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த டைனிங் டேபிள் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க வீட்டில். ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், ரொம்ப வார்மான பர்சனாக இருக்கணும், மற்றவங்களை பற்றி ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அதனால எப்பவுமே நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். இது எப்போ இருந்து நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் பிளேசஸ்லாம் நம்ம வந்து ஒன்றா நிறைய பேரோட சாப்பிட வேண்டிய சில கட்டாயங்கள்லாம் ஏற்படும். அப்படி சில அனுபவங்களுக்கு பிறகு எந்த ஒரு இடத்துலையும் இந்த தேவையில்லாத நபர்களோட சாப்பிடவே கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஒரு ஈவெண்ட் ஒன்று முடிச்சுட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா முதல் நாள் ட்ராவல் பண்ணி 2 ஈவெண்ட் முடிச்சு, அப்போ ஒரு ட்ரெயின் ட்ராவல், பயங்கர டயர்டு, அதெல்லாம் முடிச்சு காலையில் ஒரு 4 o'clock எழுந்து இன்னொரு ஆடியோ லான்ச்சு, ஐ திங்க் சுல்தானோ கைதியோ ஞாபகம் இல்லை, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சாப்பாடுல கையை வைக்க போறேன். ஏன்னா அவ்வளோ டயர்டு, எனக்கு சாப்பாடு பெருசா தெரியல, ஈவெண்ட் முடிக்கணும்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போ அவ்வளோ நேரம் சாப்பிடாம, எப்பவுமே எனக்கு ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி சாப்பிட்ற பழக்கம் இல்லை. இந்த லான்ச் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சந்தோஷமா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல, ஆஹா, அந்த இட்லி, பொங்கல், வடை, மினி டிஃபன் அப்படின்னு சொல்லி அந்த பொன்னிறமான வடை, அப்படி நெய் ஊறுற பொங்கல், அது மேலே அப்படியே அந்த முந்திரி பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. ஒரு மினி தோசை கொடுக்குறீங்க, மினி மசால் தோசையாக கொண்டு வாங்க, தேங்காய் சட்னி 2 கப் கொடுங்க, சாம்பார் கொடுங்க, காஃபி கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு வாழ்க்கையே சந்தோஷமா ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லி அப்படி சாப்பிடலாம் இப்படி வாயில எடுத்து வைக்கிறதுக்கு போறேன். என் பக்கத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க, டயட்லாம் இல்லையா நீங்க? Do you think the question is very valid? என் ஒய்ஃப் வந்து மீடியால தான் வேலை செய்யறாங்க. காஃபி குடிக்க மாட்டாங்க, மில்க் குடிக்க மாட்டாங்க, சுகர் கிடையாது, அவங்க ரைஸ் சாப்பிட மாட்டாங்க, இட்லி, தேங்காய் சட்னி இவ்வளோ சாப்பிட்றீங்க, எப்படி வெயிட் குறையும் அப்படின்னு. எனக்குன்னே வருவீங்களாடா? நான் உன்னை கேட்டனாடா? உன்னை கேட்டா யூ டை மேன், வை மீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய நேரங்களில் வந்து ஒருத்தவங்க கேட்காம நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எல்லாமே வேஸ்ட். அது எஸ்பெஷலி அவங்க பாடி, அவங்க வேர்ல்டு, அவங்களோட கரியர், அவங்களோட என்ன சொல்கிறது, ஒரு பர்சனல் ஜோன், அது ஒரு அவங்களோட ஜோனுக்குள்ளே போய் தேவையில்லாத ஷேமிங், தேவையில்லாத சஜஷன், தேவையில்லாத ஐடியாஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி ஷேமிங் எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒல்லியா இருந்தாலும் ஏன் எவ்வளோ ஒல்லியா இருக்கேன்பாங்க, குண்டா இருந்தாலும் ஏன் எவ்வளோ குண்டா இருக்கேன்பாங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைச்சுன்னா கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு. ஆமாம், என்ன எவ்வளோ கருத்து போயிட்டேன், உங்கள் அக்கா நல்லா வெள்ளையா இருப்பார்ல அப்படின்னு கேட்பாங்க. பிறந்த குழந்தைக்கு வந்து தெரியவே தெரியாது, அது அழகா இருக்கா, அது மூக்கு பெருசா, அது மூக்கு திருத்தமா இருக்கா, அது கண்ணு பெருசா இருக்கா, இப்படி எதுவுமே தெரியாது. சொந்தக்காரங்க வந்து குழந்தைய பார்க்க வருவாங்க பாருங்களேன், ஐயா கொஞ்சம் கருப்பு தான் இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இவங்க மூக்கு பாரு, முக்கே தெரியல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, முடியே இல்லைன்னு ஆரம்பிப்பாங்க. அது அந்த குழந்தைக்கு புரியிற ஏஜ் ஆரம்பிக்கும் போது மனசுல ஆழமா பதிஞ்சிரும். ஸோ தாங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னே வளரக்கூடிய குழந்தை நிறைய இடங்கள்ல வந்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடயே வளருவாங்க. ஸோ யார் வீட்டுக்கு போனாலும், யாரை பார்த்தாலும், எந்த குழந்தைய பார்த்தாலும், எந்த மனுஷங்களை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படியே உள்ளேருந்து பொங்கி ஒரு ஏர்ஜில் எதையாவது ஒன்று சொல்லணும்னு நினைப்பீங்க. தயவு செஞ்சு அவங்க வெயிட் போட்டிருந்தாலும், வெயிட் குறைஞ்சிருந்தாலும், கருத்து இருந்தாலும், வெள்ளையா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட கமெண்ட் ரொம்ப ரொம்ப நெசசரியான ஒன்று இல்லவே இல்லை. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஹெல்த் நல்லா இருக்கா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதோட கேட்குறதோட நிறுத்திக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் மேனர்ஸ். ஒருத்தவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் நம்ம சொல்லக்கூடாதா கொஞ்சம் வெயிட் குறைங்க அப்படின்னு? கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அந்த கம்ஃபர்ட் உங்களுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறது வந்து முத கேள்வி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை பார்த்து, இப்போ ஒரு திருமண விழாவில் பார்ப்பீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் பார்ப்பீங்க, அவங்க கிட்ட போய் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஏன் வெயிட் போட்டீங்க அப்படின்னா, மேபி அவங்க வந்து ஒரு சர்ஜரி ரீசெண்டாக பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை வந்து ஒரு டெர்மினேஷன் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு டெலிவரி
டெலிவரி நடந்திருக்கலாம், ஒரு ஃபீடிங் மதராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்க ஹெல்த் கண்டிஷன் என்ன, அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. மேபி ஒரு மென்டல் ப்ராப்ளமில், அதாவது தனியாக அவங்களுக்கு மனசளவில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அதை ஹேண்டில் பண்ணுறதுல அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அது எல்லாருக்கிட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அவங்களோட அந்த இன்னொரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அதை சிம்பத்தைஸ் பண்ணி இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத கேள்விகள் கேட்கும்போது பப்ளிக்கில் அப்பியர் ஆகிறதுக்கு கூட தயங்குவாங்க. இது அவங்கள இன்னும் ரொம்ப கஷ்டமான, இமோஷ்னலி எஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடத்துல போடும். ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க ஏதோ ஒரு உடல்நிலை மாற்றம் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் ரொம்ப நார்மலான ஒன்று. பிறந்த மாதிரியே நம்ம வந்து எல்லா நேரமும் இருக்க போகிறதில்ல. வெயிட் கூடலாம், வெயிட் குறையலாம், அப்படியே இருக்கலாம். அது வந்து அவங்கவுங்களோட சாய்ஸ் அண்ட் அவங்கவுங்களோட டிசிஷன், அவங்களோட லைஃப். ஸோ இப்போது சமீபமாக நான் வந்து ஒரு ரைட்டப் படித்தேன் ஃபேஸ்புக்கில். 2 குழந்தைகள் பெற்ற ஒரு பெண்மணி. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைக்காட்ரிஸ்ட்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதுறாங்கன்னா, என்னால் இன்னைக்கு வாழ்க்கையில் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெட்டர் மட்டும்தான். இதை தாண்டி என்னால் ஒன்றுமே செலவு பண்ண முடியாது. 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைங்களை பார்த்துக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து வெளியூர்ல இருக்காரு மாமியாரோட. அவர் எங்களுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்றது கிடையாது. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 50,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். வேலையெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டுல விட்டாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்பப்ப வந்து பார்த்துட்டு போறாங்க. தோட்டம் அதெல்லாம் அவனால பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செலவும் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட் மாதிரி நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன். என்னை பார்க்குறவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, என்ன இவ்வளோ வெயிட் போட்ட அப்படின்னு. நான் வெயிட் குறைக்கணும்னு நினச்சாலுமே அதுக்கான டயட்டிஷியனுக்கோ, அதுக்கான கோச்சுக்கோ, அதுக்கான ஜிம்முக்கோ, இந்த மாதிரி விஷயங்கள் செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஸோ என் குழந்தைங்களை ஃபீட் பண்ணுறதே என்னால் முடியல. ஆனால் இதுக்கு நடுவில் தேவையில்லாத சில கேள்விகள்னால நான் ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன். என்னை கண்ணாடியில் என்னை பார்க்கவே பிடிக்கல. எப்படி நல்லா ஒர்க்கிங் உமனாக இருந்த எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த லெட்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேரை ஹைட் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. இந்த லெட்டரை படிக்கிறதுக்காக எதுக்கு சோஷியல் மீடியாவில் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் யாரையாவது ஒருத்தவங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு பின்னாடி அவங்க தயங்கி வாழ்க்கையில மேனேஜ் பண்ணக்கூடிய எவ்வளோ விஷயம் இருக்கு. அது எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு தைரியம் இருக்குமா? ஏன்னா ஒருத்தவங்க பர்சனல் லைஃப்பை வந்து ஒருத்தவங்க கிட்ட அப்படி எல்லாரும் ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆக்டர் நிவின் பாலி படவேட்டு அப்படிங்கிற அவரோட படத்துக்காக சமீபமாக வெயிட் ஏறி இருந்தார். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சில படங்களில் வந்து முன்பு இருந்ததை விட எடை அதிகமாக கூடி தான் இருந்தார். இந்த ஒரு புகைப்படம், அவர் கலந்து கொண்ட ஒரு விழாவில் எடுத்த ஒரு புகைப்படம் வெளியில் வந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து அவ்வளோ ஷேமிங் போய்கிட்டு இருக்கு. அவர் ஒரு திரைப்படத்திற்காக ரொம்ப நாட்களாக தன்னோட உடல் எடையை கூட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியாமலே. சரி, அப்படியே அவர் திரைப்படத்துக்காக இல்லாமல் நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஹாலிடேயில் இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக லைஃப்பில் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு குண்டாகி இருந்தால் கூட அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை பற்றி பேசியே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளை சுற்றி இருக்கத்தான் செய்யுது. இப்படி யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடிய மென்டாலிட்டிக்கு நடுவில் ஒருத்தவங்க வெளியில் தலை காட்டவே முடியல. ஒரு ஆக்டர் ஒரு விழாவில் கலந்துக்கிட்ட ஒரு புகைப்படம், அந்த ஒரு புகைப்படத்தை வச்சு 1000 ரைட்டப்பு. இது போன்ற கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நெக்ஸ்ட் டைம் யாரையாவது பார்த்து ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், ஐஸ்கிரீம்ஸ், அதுக்கப்புறம் சாப்பாடு செலவு, இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் கேளுங்க. அதாவது ஏன் ஒல்லியாக இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் போடலாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஜிபே 10,000 போட்டுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. யார் வேணான்னு அவங்கள சரி இதுவாது பரவாயில்ல 10,000 முடிஞ்சுது. சரி, வெயிட் குறைக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்கு பாருங்க, டயட் இருக்கிறது. அது வந்து நாட் ஈஸி. ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா ஆனுவல் மெம்பர்ஷிப் ஒரு 9,999 அப்படி ஆஃபர் கிஃபர்லாம் போடுவாங்க. சரியா? அது கூட பர்சனல் ட்ரெயினர்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் டப்புன்னு குறைய முடியாது பார்த்தீங்களா? அதாவது 1 மாதத்தில் 5 கிலோ, 2 மாதத்தில் 10 கிலோ, அது அப்படி பட்டுன்னு அந்த மேஜிக்லாம் நடக்காது. ஸோ அந்த மேஜிக் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் டெஸ்பரேட்டாக ஏன் வெயிட் போட்டு ஏன் ஒல்லியாக இருக்கு, ஏன் வெயிட் போட்டு ஏன் ஒல்லியாக இருக்கு, இந்த கேள்வி கேட்குறீங்கல்ல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, மாதம் பர்சனல் கோச் ஸோ ஒரு 15,000 வச்சுக்கோங்க கோச்சுக்கு மட்டும். அவ்வளோ ஈஸியாக கோச்னால மட்டும்லாம் வெயிட் குறையாது. பக்கத்தில் வந்து கூட்டி கழிச்சு டயட்டு, ப்ரோட்டீனு, அதுக்கப்புறம் கீட்டோ, சுகர் ஃப்ரீ, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஒரு 15. ஓகே, 30,000 போதுமா? போதும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னா 5,000 கிடைக்குது. 5,000 ஒரு 30,000 வரைக்கும் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 90,000. ஓகே, 1,00,000 அவ்வளோதான் சம்பாரிச்சு அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க ஏன் வெயிட் குறையலன்னு. அப்புறம் பாருங்க அவங்க வெயிட் குறைக்கிறாங்களா இல்லையான்னு. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ செலவை யார் கவனிச்சுப்பா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த யோசிக்காம நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும் வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். அதனால ஜிபே இருந்ததுன்னா
10,000 முதல் 50,000 வரைக்கும் காணிக்கை செலுத்திவிட்டு அப்புறமா தங்களோட கேள்விகளை கேட்கும். பாடி ஷேமிங் பண்றாங்க, உடனே வந்து வெயிட்டா இருக்கிறது ஓகே, நம்ம வந்து அதிகமான BMI இருக்கிறது ஓகே, அது சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா சத்தியமா கிடையாது. இல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்காக ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 45 minutes to 1 hour ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப அவசியம். அது யோகாவா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், வாக்கிங்கா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் வந்து லைஃப்ல நம்ம இன்கார்பரேட் பண்ணி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். லாஸ்ட் 6 months வந்து, லாஸ்ட் 6 months இல்லை, கண்டினியூஸாக லைஃப்ல எப்பவுமே வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிருக்கிற ஒரு ஆள் தான் என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா நம்ம ஏஜ் ஆக ஆக வந்து நம்மளோட ஹார்மோன் இஷ்யூஸ் நிறைய இருக்கும், பாடி கோஆப்ரேட் பண்ணாது. இன்னொன்று நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ வாட்டர் இன்டேக் இருக்கிறீங்க, உங்களோட ஷெடியூல் எப்படி இருக்குது, உங்களோட தூக்கம் எப்படி இருக்குது, உங்களோட உணவு பழக்கம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் வெயிட் குறையும். ஸோ என்ன டக்குன்னு பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாமேங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பாடி, பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர், 0 சைஸு, அது இது அதுக்காகலாம் இல்லை, நமக்காக, நம்ம ஹெல்த்துக்காக. ஏன்னா இந்த முட்டி வந்து நம்மளோட வெயிட்டை தாங்கணும், நம்மளால் ரொம்ப தூரம் நடக்க முடியணும், நம்ம படியேறினா மூச்சு வாங்கக்கூடாது, நிறைய வேலைகளை சுறுசுறுப்பாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளால் செய்ய முடியணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு பண்ண முடியுதா அப்படின்றத ஒரு வாட்டி உங்கள் பாடியை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். பண்ண முடியலையா, ஸ்லோவாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அந்த வெயிட் லாஸ் கிராஜுவலாக பார்க்கும்போது டயட் பண்ண ஆரம்பிங்க, ரன் பண்ணுங்கள், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கிறோ எனி ஃபார்ம் அது தயவு செஞ்சு பண்ணுங்கள். மற்றவங்களுக்காக பண்ணவே பண்ணாதீங்க. எந்த சைஸில், எந்த ஷேப்பில், எப்படி இருந்தாலும் அது நம்ம உடல், நாம தான் அதை அலங்கரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்காதீங்க, உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். ஏன்னா உலகத்திலே ஃபஸ்ட்டு கிரிட்டிக் யார் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம தான். ஸோ முதல்ல நீங்கள் உங்களை பாடி ஷேம் பண்ணிக்காம, நான் நல்லா இருக்கேன், நான் அழகாக இருக்கேன், மோர் தென் தட் நான் ஹெல்த்தியாக இருக்கேன், என்னால் எல்லா வேலையும் ரொம்ப ஆக்டிவாக செய்ய முடியுது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுங்கள். சந்தோஷமா இருக்கு. டோஷிலா அன்லிமிட்டெட் இன்னைக்கு பாடி ஷேமிங் பற்றி பேசியிருக்கோம். ஸோ உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டோஷிலா அன்லிமிட்டெடை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் சந்திக்கிறேன்.